லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மின்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் குறிஞ்சிநகர் 2வது மெயின் ரோடு 10வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெருக்களில் இடைப்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 17,51,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உள்ள இடமாற்றுதல் முறையை ரத்து செய்ய வேண்டும், காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலக வாசலில் நடைபெற்றது. சங்க தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் உத்ராடம் கண்டன உரையாற்றினார். தொண்டரணி முதன்மை செயலர் பொதிவதனன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அருமா தமிழன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொதுச் செயலாளர் மணித் கோவிந்தராஜ், விசிக சார்பில் தலைமை அலுவலக செயலர் எழில்மாறன், செழியன் செம்மல், தமிழ்வாணன் வெங்கடேசன், கோவிந்தராசு, பக்தராசு, இளங்கோ, அபிராமி வேலு, மூர்த்தி உட்பட முன்துறை ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதை கண்டித்தும் தொழிலாளர்களின் 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும், புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திட வேண்டும், மூடி கிடக்கும் பஞ்சாலைகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும், அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் திமுக சார்பில் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கண்டன பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண அறிவிப்பை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி, புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் இருக்கிறது என்று தவறாக தகவலை சொல்லவில்லை, அவர்களால் நானும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எனது வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்தவர்கள் தற்போது சிறையில் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் ஒரு வார்த்தை
மாற்று கட்சிக்கு போனால் ஒரு வார்த்தை என நிறம் மாறி பேசுவது தனது பழக்கமில்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, நமச்சிவாயம் காங்கிரஸில் இருந்த பொழுது அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இருக்கிறோம். அவரை கொள்ளையடிக்க விடவில்லை என்பதால் தான் தற்போது அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியது தானே, அந்த வழக்கை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். ஆட்சியில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, இது எல்லாம் எதிர்க்கட்சி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர் பாஜகவிற்கு சென்றதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில் ஊழல் நடந்து வருகிறது, அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறோம், ஆதாரம் கிடைத்தவுடன் அவரை வெளியிடப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மின்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.